ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. போன வீடியோவில் மாடி தோட்டத்தோட அறுவடையை பார்த்தோம். இந்த வீடியோவில் எங்கள் மாடி தோட்டத்துக்கு நாட்டு விதைகள் எங்கிருந்து வாங்கணும், இயற்கையாக உரங்களை எப்படி செஞ்சோம், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து எப்படி ரெடி பண்ணோன்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷனை பார்த்துடலாம். போன வீடியோல நம்ம பார்த்த சின்ன சின்ன செடிகள்லாம் இப்ப பெருசாகி காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோல ஒவ்வொரு வாரத்தோட டெவலப்மெண்ட்டும் காட்டாம ஒவ்வொரு காயும் சின்னதுல இருந்து எப்படி பெருசாச்சுங்கிறத மட்டும் காட்டியிருக்கேன். இப்ப பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா நிறைய காய் பிடிச்சு நல்லா பெருசும் ஆயிடுச்சு. போன வீடியோல ஒரு சின்ன செடியை காமிச்சு இதுதாங்க பீன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அது வளர்ந்து காய் பிடிக்கிறதுக்கு பின்னாடிதான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அது பீன்ஸே இல்லாத கொத்தவரங்கான்னு. மொத்தமாவே நாங்க இந்த ஒரே பூத்தொட்டியில 3 செடி தாங்க வச்சிருந்தோம். அதுல இருந்து கிடைச்ச கொத்தவரங்காய் தான் இது. தர்பூசணியும் முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் பெருசாயிடுச்சுங்க. அவரைக்காயும் பூ பூத்து காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. வெண்டைக்காயை பொறுத்த அளவுக்கு ஒரு 4 விதை பக்கத்துல போட்டோம். ஆனா மொத்தமாவே முளைச்சது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் முளைச்சிச்சு. அதுல கூட ஒரு 4 காய் தான் வந்துச்சுங்க. பாவக்காயும் பூ பூக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. சொரக்காயும் நல்லா பெருசாயிடுச்சுங்க. போன முறை நாங்க எதிர்பார்க்காமயே ஒரு முலாம்பழம் செடி வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த முறையும் அதே தொட்டியில திரும்பியும் ஒரு முலாம்பழம் செடி வந்திருக்குங்க. அதுல இப்பதான் சின்னதா பழம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க. இப்ப மாடி தோட்டத்துல நீங்க செடி வளர்த்துறீங்கன்னா அதுக்கு தேவையான மண் எப்படி இருக்கணும்னு பாத்துக்கலாங்க. உங்க ஏரியால என்ன மண்ணு கிடைக்குதோ அதோடவே மாட்டு சாணம், ஆட்டு எருவு, காஞ்சி போன இலை, சாம்பல் இதெல்லாம் போட்டு கலந்து அதை நீங்க ஒரு பேஸ் மண்ணா யூஸ் பண்ணிக்கலாங்க. அதோடவே வெயிட் ஜாஸ்தியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நடுவுல வக்கி பில்லெல்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. உரமும் ஆச்சு, அதே நேரத்துல வெயிட்டாவும் இருக்காது. மண் எந்த அளவுக்கு லூஸா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா வேர் பிடிச்சு செடியும் நல்லா வளருங்க. இப்ப இந்த விதைகள் எல்லாம் எங்க இருந்து வாங்குறதுன்னு பாக்கலாங்க. பொதுவாவே நாங்க பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடையில போய் நாட்டு விதைகளை தாங்கன்னு கேட்டு வாங்கிக்குவோம். நீங்க ஒருவேளை ஸ்பெசிபிக்கா கேட்காம விட்டுட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹைபிரிட் வெரைட்டி கூட கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கக்கூடிய விதைகளை இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லயோ இல்ல பிரவுன் கலர் கவர்லயோ போட்டு கொடுப்பாங்க. இதை தண்ணி படாம நல்ல சேஃபான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே இந்த செடிகள் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுல இருக்கிற காயை பறிக்காம அந்த செடியிலேயே இதை நல்லா பழுக்க விட்டுருங்க. இதை பழுத்த பின்னாடி நல்லா காய வச்சு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்க ஏற்கனவே காய்கறி செடி வளர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர காய்கறியை எது நல்ல பழுத்த மாதிரி இருக்கோ அதை நல்லா காய வச்சு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இயற்கை உரங்களை பார்க்கலாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீ தூள். பால் போடாம சக்கரை போடாம நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மாசத்துல ஒரு முறை நீங்க போட்டீங்கன்னா போதுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது முட்டையோடு. இதை நல்லா காய வச்சு கையிலேயே கிரஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இல்லைன்னா மிக்சியில போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கங்க. செடிக்கு தேவையான கால்சியம் சத்து இந்த முட்டையில இருந்தா கிடைக்குங்க. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் டிகம்போஸ் ஆகாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குழி தோண்டி அது உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா டிகம்போஸ் ஆயிடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர். இதை செய்யறதுக்கு வாழைப்பழத்தோல் எடுத்து ஒரு டப்பா நிறைய தண்ணிக்குள்ள போட்டு அந்த டப்பாவை நல்லா மூடி வச்சிடுங்க. ஒரு வாரம் கழிஞ்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கிடைச்சிடும். பழம்லாம் அழுகி போன வாசம் என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசரா இதை பண்ணாம இந்த வாழைப்பழத்தோலை நல்லா கட் பண்ணி நல்லா காய வச்சு அதை ஃபர்டிலைசரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆட்டோட எருவை நல்லா காய வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு NPK ஃபர்டிலைசர் செய்யறதுக்காக முருங்கைக்கீரைய நிழல்ல காய வச்சு எடுத்திருக்கேன். இதை கையிலேயே நம்ம கிரஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்சியில போட்டு நல்லா ஃபைனா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவியாவை ஒரு மூடி எடுத்துட்டு அதை 1 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம யூஸ் பண்ணணும். மாட்டு சாணம், யூரின், பால், தயிர், நெய் அப்படின்னு சொல்லிட்டு 5 பசுமாட்டோட ப்ராடக்ட்ஸால செய்யப்படுறது தான் இந்த பஞ்சகாவியா.
நம்ம பார்த்த எல்லா உரங்களுமே நேச்சுரலாவும் செடிகளோட இம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ போடுறதுதான் அட்வைசபிள்ங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பூச்சிக்கொல்லிக. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வேப்ப எண்ணெய். ஒரு மூடி வேப்பெண்ணெய் எடுத்து அது கூட ஒரு பாட்டில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா காலையில நேரமோ இல்ல சாயங்கால நேரமோ, எப்ப வெயில் அதிகமா இருக்காதோ அந்த டைம்ல நீங்க அடிக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. எங்கெல்லாம் பூச்சிக்கு இருக்கோ அந்த இடத்துல இதை அடிச்சு விடுங்க. ஒரு சில இலைகள்லாம் ரொம்பவே டேமேஜ்டா இருக்கும், அந்த இலைகளை நம்ம பறிச்சு எடுத்துடலாம். மெயினா இலைகளோட அடிப்புறத்துல பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிக்கு இருக்கும், அந்த இடத்துல அடிச்சு விடுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற பூச்சிக்கொல்லியை நம்ம சாதத்துல இருந்து செய்ய போறோங்க. ஒரு டப்பா நிறைய தண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணிக்குள்ள கொஞ்சமா சாதத்தை போட்டு நல்லா ஏர் டைட்டா அடைச்சு வச்சிடுங்க. இதை ஒரு வாரத்துக்கு நல்ல நிழல் பகுதியில வச்சிடுங்க. ஒரு வாரம் கழிஞ்சு இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தா மாறிடும். இப்ப இந்த சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப இதுல கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணிய இன்னும் கொஞ்சம் தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இதை பூச்சிக்கொல்லி மருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூச்சிக்கொல்லி பண்றதுக்கு நீங்க சாதம் மட்டும் எடுக்கணும்ட்டு இல்லைங்க, நீங்க கஞ்சி வடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தா மட்டும் செயல்படாம ஒரு பயிரூக்கியாவும் செயல்படுதுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது புளிச்ச மோர். ஒரு பாட்டில் நிறைய மோர் அடிச்சு அதை ஒரு வாரத்துக்கு நிழல் பகுதியில ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. ஒரு வாரம் கழிஞ்சு அந்த மோர் நல்லா புளிச்சு போயிடும். இப்போ இந்த புளிச்ச மோரை நம்ம ஒரு பெஸ்டிசைடா யூஸ் பண்ண போறோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சாயங்கால நேரமா தான் அடிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பூக்கள். பூக்கள் செடியோட வளர்ச்சிக்கு உதவலைனாலும் அதுல காய் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுங்க. வண்டு பட்டாம்பூச்சின்னு எல்லாமே அந்த பூக்களை தேடி வரும்போது மகரந்த சேர்க்கை நடக்குங்க. இது மூலமா தான் நமக்கு காய்கறி கிடைக்கும். அதனால எப்பவுமே காய்கறி கார்டன்ல பூச்செடிகளையும் இடப்பட்ட இடத்துல வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலு சாட்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.